ஹலோ எவ்ரிவன், குட் ஆஃப்டர்நூன். நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு லன்ச் வீடியோ புளியோகரை புளி சாதம் டெம்பிள் ஸ்டைல் எப்படி பண்ணி காட்டுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம இன்றைக்கி புளி சாதம் பவுடர் நம்மளே பண்ண போகிறோம். இன்ஸ்டன்ட் பவுடர் எதுவும் கிடையாது. நான் உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளாக எலிகெண்ட்டாக அந்த டெம்பிளில் போய் சாப்பிட்ற அந்த ஃப்ளேவர்ஸோடு வர மாதிரி இருக்க புளி சாதம் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஓகேவா? அதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு சொல்லிடுறேன். வேர்க்கடலை வந்துட்டு உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நான் வந்துட்டு பச்சை வேர்க்கடலை, இதை நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுத்து ரெடியாக வச்சுக்க போகிறேன். இது நம்ம லாஸ்ட்டாக போட போகிறோம். ஓகேவா? கருவேப்பிலை தாளிப்புக்கும் சரி, புளி சாதம் பவுடர் பண்ணுறதுக்கும் சரி தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6-7 வரமிளகா, இது தாளிப்புக்கும் சரி நான் பவுட்ரு பண்ணுறதுக்கும் புளி சாதம் மிக்ஸ் பண்ணுறதுக்கும் எடுத்து வச்சுருக்கேன். எள்ளு ஒரு 2 ஸ்பூனு, புளிக்கரைசல் ஒரு இவ்வளோ அளவுக்கு லெமன் சைஸ் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சள் பொடி 1 ஸ்பூனு, தேவையான அளவு உப்பு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த விஷயத்தை நம்ம இந்த இருக்கிற பொருட்களை வறுத்து எடுத்துக்க போகிறோம் ஃபஸ்ட்டு. ஓகேவா? இதில் கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அப்புறம் இந்த உளுத்தம்பருப்பு இதெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். சோம்பை தவிர ஒரு கடாயை நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஓகேங்களா? அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அரைக்கும் இல்லாமல் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். அவ்வளோதான், எல்லாம் போட்டுட்டோமா? இப்போது இந்த எள்ளு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குது எள்ளு, அது போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை பச்சையாகவே நல்லா வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, நான் சொல்ல மறந்துட்டேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப வேணாம், ஒரு அளவுக்கு தான், ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு. ஓகே, இப்போ இதை நல்லா நம்ம வறுத்து பவுட்ரு ஆக்கிற அளவுக்கு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். இதை பாருங்கள், நான் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப கறியை விட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப பச்சையாகவும் எடுத்துடாதீங்க. இந்த கருவேப்பிலை இப்படி உடையது வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், நல்லா வறுபட்டிருக்கு. இதை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடியாக எடுத்துகிட்டு வச்சுக்க போகிறேன். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுட்டேன். ரொம்ப மணமாக இருக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. இந்த எள்ளுலாம் போட்டு நல்லா வறுத்துருக்கறனால இதுதான் புளி சாதம் பவுடர். ஓகேவா? இதை நீங்கள் வீட்டில் நல்லா பண்ணி ரெடியாக ஒரு டப்பாவில் ஏர்டைட்டன் டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். எப்போல்லாம் புளி சாதம் பண்ணுறீங்களோ அது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிட்டேன். இப்போ உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உங்களோட விருப்பம் எவ்வளோ போடணுமோ போட்டுக்கோங்க. இப்போது வரமிளகா போட்டுக்கிட்டேன், கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க, மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. இப்போது இந்த புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. புளிக்கரைசல் கொதிச்சுட்டு இருக்குல்ல, இப்போ நம்ம பண்ண புளி சாதம் பவுடரை போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். ஓகேவா? இப்போ பார்த்தீங்களா, 10 to 12 மினிட்ஸ் கூட நான் கிளறிட்டேன். எண்ணெய் தனித்தனியாக பிரிஞ்சு மசாலாவோடு வந்துடுச்சுல்ல. ஸோ இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அந்த புளி தண்ணியை ஊற்றினோம்ல, அதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுட்டு சூடான சாப்பாடு போட்டுட்டு அதில் வேர்க்கடலை தேவையான அளவு உப்பு போட்டு கலருனா டெம்பிள் ஸ்டைல் புளி சாதம் ரெடி. ஓகேவா? ரைஸ் கொட்டி வச்சுருக்கேன் நான். இப்போது இதில் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல வேர்க்கடலை, அது வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக போட்டுக்கலாம். நான் பச்சை வேர்க்கடலையே வறுத்து போட்டிருக்கேன். தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு நான் கலரிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கலரிட்டேன். நல்ல மணமான ஒரு டெம்பிள் ஸ்டைல், கோயிலில் எப்படி நம்ம பிரசாதம் தருவாங்க அந்த மாதிரியான புளி சாதம் வீட்டிலே நம்ம பவுடர் ரெடி பண்ணி செஞ்சுருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? பாருங்கள், நான் ரெடி பண்ணிட்டேன். இதில் முந்திரி பருப்பு வேணும்னாலும் வறுத்து நீங்கள் போட்டுக்கோங்க. இது அசல் டெம்பிள் சைடில் பண்ணுற அந்த வாசனையோடு இருக்கும். நீங்கள் கோவிலுக்கு பிரசாதமாகவும் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். ஓகேவா? நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
இதுக்கு நான் தொட்டுக்க உருளைக்கிழங்கு நார்மலாக தான் வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன், மிக்சர் வச்சுருக்கேன். ஓகே, நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் டிப்ஸ் இருக்குது நிறையா. புளியோகரை மிக்ஸி எப்படி பண்ணணுங்கிறது நான் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சொல்லியிருக்கேன். ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணுங்கள். பை பாய், see you later, bye.